வணக்கம். நான் ஹரீந்திரநாத் பேசுகிறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆராய்ச்சியாளர். ஆமாம், நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம். இங்கிலீஷில் பேச 2 நிலைகள் இருக்கின்றன. 1. ஆரம்ப நிலை பயிற்சி. 2. பேசும் திறன் பயிற்சி. நாம் ஆரம்ப நிலை பயிற்சி விவரங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம். அந்த பேப்பரை பார்த்து எல்லோரும் இங்கிலீஷில் பேசலாம். இந்த கண்டுபிடிப்பை மக்களுக்கு தெரியப்படுத்தவே நாம் இலவசமாக பயிற்சி கொடுக்கிறோம். பள்ளி மாணவர்கள் 5ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு மேலும் படிக்கும் மாணவர்களை இங்கிலீஷில் பேச வைப்பதில் முதலிடம் எங்களுக்குத்தான் என்பதை பெருமையுடனும் பணிவுடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பயிற்சியில் மொத்தம் 10 பாடங்கள். இந்த வீடியோவில் பாடம் 10 எதிர்காலம் வர்பு வார்த்தைகளில் பேசுவது. இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் இன்று முதல் இந்த தலைப்பில் பேச ஆரம்பிக்கலாம். உங்கள் சந்தேகங்களுக்கு 9443178551 ஃபோன் செய்து விவரம் தெரிஞ்சுக்கங்க. நாம் ஃபோன்லேயே விவரிக்கிறோம். பயிற்சி நேரம் காலையில் 10 மணி முதல் 1 மணி வரை, மாலையில் 6 மணி முதல் 9 மணி வரை. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாடத்துடன் எங்களின் ஆரம்ப நிலை பயிற்சி பாடங்கள் முடிகின்றன. இந்த 10 பாடங்களின் வாய்ப்பாடுகளை நீங்கள் ஒரே பேப்பரில் எழுதலாம். பிறகு அந்த பேப்பரை பார்த்து நீங்களாகவே இங்கிலீஷில் பேச பயிற்சி செய்யலாம். நாமும் பயிற்சி கொடுக்கிறோம். இப்பொழுது பாடம் 10 விவரங்களையும் உதாரண வாக்கியங்களையும் கவனமாக கேளுங்க. ஆங்கில மொழியில் சுமார் 1000 வர்பு வார்த்தைகள் இருக்கின்றன. உதாரணம்: டாக் பேசு V1, கிவ் கொடு V1, ஆஸ்க் கேள் V1, ஹெல்ப் உதவி செய் V1, அண்டர்ஸ்டாண்ட் புரிந்துகொள் V1, எக்ஸெட்ரா. நாம் பேசும் பொழுது 1. சாதாரண வாக்கியம், 2. எதிர்மறை வாக்கியம், 3. கேள்வி வாக்கியம், 4. எதிர்மறை கேள்வி வாக்கியம், மேலும் 5. கேள்வி வார்த்தை வாக்கியம் என்று 5 வகைகளில் பேசுகிறோம். இந்த தலைப்பில் இங்கிலீஷில் பேச I, we, you, they, he, she, it, etc. அதாவது ஒருமை மற்றும் பன்மை சப்ஜெக்டுகளில் பேசுவது. சாதாரண வாக்கியத்துக்கு I will come, நான் வருவேன். எதிர்மறை வாக்கியத்துக்கு I will not come, நான் வரமாட்டேன். கேள்வி வாக்கியத்துக்கு will I come, நான் வருவேனா. எதிர்மறை கேள்வி வாக்கியத்துக்கு won't I come, நான் வரமாட்டேனா. கேள்வி வார்த்தை வாக்கியத்துக்கு when will I come, நான் எப்போ வருவேன். இந்த மாதிரி வாக்கியங்களில் தான் இந்த பாடத்தில் பேச வேண்டும். இந்த மாதிரி வாக்கியங்களை நாம் வாய்ப்பாடு என்கிறோம். குறிப்பு: எதிர்கால பேச்சுகள் என்பது இனிவரும் நேரம். உதாரணம்: நீங்கள் ஒருவரிடம் காலையில் 10 மணிக்கு பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு பிறகு வரும் நேரங்கள் எல்லாமே எதிர்காலம்தான். உதாரணத்திற்கு, நீங்கள் அவரிடம் பேசிய பிறகு செய்யும் செயல்கள் மற்றும் நாளை, அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருடம், மேலும் 10 வருடங்களுக்கு பிறகு எல்லாமே எதிர்கால செயல் பேச்சுகள் தான். இந்த விவரங்களை புரிந்து கொண்டால் இந்த தலைப்பில் நீங்கள் தைரியமாக பேசலாம். சரி, இப்பொழுது உதாரண வாக்கியங்களை பார்க்கலாம். இந்த பாடம் எதிர்காலத்தில் வர்பு வார்த்தைகளில் ஒருமை மற்றும் பன்மை சப்ஜெக்டுகளில் பேசுவது. உதாரணம்: நான் வருவேன், I will come. நான் உன் வீட்டிற்கு வருவேன், I will come to your house. நான் உன் வீட்டிற்கு நாளை வருவேன், I will come to your house tomorrow. நான் உன் வீட்டிற்கு நாளை மாலை வருவேன், I will come to your house tomorrow evening. I will come இதை புரிந்து கொண்டால் இதேபோல் பேச முடியும். ஆங்கில மொழியில் சுமார் 1000 வர்புகள் இருக்கின்றன. அப்படியானால் நீங்கள் I will come, நான் வருவேன், I will give, நான் கொடுப்பேன், I will understand, நான் புரிந்து கொள்வேன்
என்று 1000 வாக்கியங்களை பேச முடியும். மேலும் சில உதாரணங்கள். ஐ வில் கெட் அப் ஏர்லி. நான் சீக்கிரம் எழுந்திருப்பேன். ஐ வில் ப்ரஷ் மை டீத். நான் என் பற்களை துலக்குவேன். ஐ வில் டேக் பாத். நான் குளிப்பேன். தென் ஐ வில் ஹாவ் டீ. பிறகு நான் டீ குடிப்பேன். ஐ வில் ரீட் த லெசன்ஸ். நான் பாடங்களை படிப்பேன். ஐ வில் கோ டு ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு போவேன். ஐ வில் அட்டெண்ட் த கிளாஸஸ். நான் வகுப்புகளில் கலந்து கொள்வேன். ஐ வில் ரிட்டர்ன் ஹோம். நான் வீடு திரும்புவேன். தென் ஐ வில் ஹாவ் சம் ஸ்நாக்ஸ். நான் சில ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். ஐ வில் ப்ளே ஃபார் சம் டைம். கொஞ்ச நேரம் விளையாடுவேன். ஐ வில் வாஷ் மை லிம்ஸ். கை கால்களை கழுவுவேன். ஐ வில் மீட் மை ஃப்ரெண்ட். என் நண்பனை சந்திப்பேன். ஐ வில் வாட்ச் த டிவி. டிவி பார்ப்பேன். இந்த உதாரணங்களை மற்ற வாக்கிய வகைகளிலும் சொல்லி பாருங்கள். இந்த பாடத்தில் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டியது ஐ வில் கம், ஐ வில் நாட் கம், வில் ஐ கம், won't I come, when will I come. இந்த 5 வரிகள் மட்டும்தான். இந்த 5 வரிகளில் யோசித்து இந்த தலைப்பில் இன்றிலிருந்து பேச ஆரம்பிங்க. தினமும் பேசுங்க. வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். நன்றி.